ஓம் அகத்தீசாய நம. குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். காட்பாடியிலிருந்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன். திருமணத்தை பற்றி இன்று பேசப் போகிறோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்துக்கான உடல் ரீதியான தகுதி 15 வயதுக்கு மேல் ஏற்படுகின்றது. பழங்கால முறைப்படி திருமணத்துக்கான அமைப்பு இந்து மத முறைப்படி 15 வயதிலிருந்து 17 வயதுக்குள் திருமணத்துக்கான காலகட்டத்தை நிர்ணயித்திருந்தார்கள். சட்ட ரீதியாக பார்க்கும்போது 18 வயதுக்கு மேல் திருமணத்துக்கான தகுதி உள்ளது என்று அரசாங்கம் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணும் திருமணத்துக்கான தேடுதல் பெண்ணுக்கு 21 வயதுக்கு மேலும் தற்சமயம் ஆணுக்கு 24 வயதுக்கு மேல் 28 வயதுக்குள் திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் முன்பு இருந்தது. தற்சமயம் பொருளாதார நெருக்கடி காரணமாக பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி செல்லும் இந்த காலகட்டத்தில் நவீன வளர்ச்சியின் காரணமாகவும் திருமணம் என்பது 30 வயதுக்கு மேல் திருமணத்துக்கான கால அளவுகளாக கால சூழல் அமைந்திருக்கிறது. இந்த 21 வயதுக்கு மேல், அதாவது அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறைப்படி 21 வயதுக்கு மேல் திருமணத்துக்கான காலம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது 21 வயதிலிருந்து 28 வயதுக்குள் 4 வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை திருமண வாய்ப்புகள் வருகின்றது. இது ஜாதகவின் முன்வினை பயன் காரணமாக இவருக்கு இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று அவர் வாங்கி வந்த வரம் என்று சொல்லலாம். அது அவருடைய ஜாதக ரீதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஜாதக ரீதியாக தனக்கு எப்போது திருமணத்துக்கான காலம் அமர்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும், திருமணத்துக்காக காத்திருப்பவர்களும் திருமண வரன் எப்படி அமையும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புபவர்களும் வருகின்ற 22ஆம் தேதி கோவை அவிநாசி சாலையில் சுகுணா திருமண மண்டபத்தில் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை கந்தர்வ ராஜயாகம் மற்றும் சுயவர பார்வதி யாகம் நடக்க இருக்கிறது. அது சமயம் 40க்கும் மேற்பட்ட அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர்கள் கலந்து கொண்டு திருமணம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வையும் ஒரு ஆலோசனையும் வழங்க உள்ளார்கள். இந்த விழாவில், இந்த யாகத்தில் கலந்து கொண்டு திருமணத்திற்காக காத்திருப்போர், தேடுவோர் அனைவரும் இதில் கலந்து கொண்டு அந்த யாகத்தின் பலனையும் பூஜையின் பலனையும் பெற்று தங்கள் வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டுகிறோம். இது சமயம் நானும் கோவையில் இலவச ஆலோசனை வழங்க காத்திருக்கிறேன். அங்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.